படித்து படித்து கூறிய அண்ணாமலை எடப்பாடியை நம்ப வேண்டாம், கடைசி நேரத்தில் கவிழ்த்து விடுவார், அவரை நம்ப வேண்டாம் என்று தொடர்ந்து கூறி வந்தார் அண்ணாமலை. ஆனால் எவரும் கேட்கவில்லை. எடப்பாடியோடு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு செல்ல பாஜகவின் தலைமையில் நயினாரை அமர்த்திவிட்டோம், இனி எல்லாம் சுமூகம்தான் என்று எண்ணினார் அமித்ஷா. பாஜக சார்பில் கேட்டுக்கொண்டிருந்த 54 தொகுதிகளை எப்படியாவது நயினார் மூலம் எடப்பாடியிடம் இருந்து கேட்டு பெற்றுவிடலாம் என்று எண்ணி இப்போது கோட்டை விட்டனர். ஆனால் எடப்பாடியின் எண்ணம் எல்லாம் அண்ணாமலைக்கு நன்கு தெரிந்ததால் தான் அண்ணாமலை எடப்பாடியை நம்பவில்லை. இப்போது எடப்பாடி தொகுதி பங்கீட்டின் போது கடந்த முறை 20 தொகுதிகள் கொடுத்தோம், இப்போது அது 27 தொகுதிகளாக கொடுக்கிறேன் என்று கணக்கு காட்டி தட்டி கழித்து விட்டார் எடப்பாடி. எடப்பாடியின் இந்த செயல் அவரின் ஆதரவாளர்கள் எல்லாம் வெற்றி என கொண்டாடி வருகின்றனர். ஆனால் பாஜகவினரோ கொடுத்த 27 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு எட்ட முடியாத தொகுதிகளாக எடப்பாடி கொடுத்துள்ளார் என்று இப்போது புலம்பிக் கொண்டுள்ளார்கள். இந்த தொகுதி பங்கீட்டின் போது பியூஷ் கோயல் உடன் இருந்தார். அவருக்கு தமிழகத்தில் பாஜக எந்த இடத்தில் வெற்றி பெறும் என்று என்ன தெரியும்? உடன் இருக்கும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தானே எடுத்து கூற வேண்டும், அல்லது உடன் இருந்த மற்ற பெருந்தலைவர்கள் இத்தனை காலம், அதாவது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்று ஒரு சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருந்தார் குஷ்பு அவர்கள். அதை போல் அண்ணாமலைக்கு முன் பாஜகவிற்காக உழைத்தோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களும் கூட எடுத்து கூறவில்லை. இது ஒன்றே போதாதா? இவர்கள் எல்லாம் எப்படி முன்னர் பாஜகவில் கடந்து வந்தார்கள் என்று? இப்படியே இருந்தால் என்றுதான் தமிழகத்தில் பாஜக மலரும். அவரவருக்கு சீட்டு கிடைத்தால் போதும். இவர்கள் எண்ணத்தில் தேசிய கட்சியில் தாங்கள் உள்ளோம் என்ற எண்ணம் அல்லது உணர்வு உள்ளதா இல்லையா என்று தெரியவில்லை. ஓர் மேனேஜர் பொசிஷன், ஓர் சூப்பர்வைசர் பொசிஷன் போன்று கிடைத்தால் போதும். கம்பெனி எப்படி நடந்தால் நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது ஓர் உத்தியோகம். மற்றபடி அதிமுக திமுக நாட்டை ஆண்டு கொள்ளட்டும் என்றே இவர்கள் நினைக்கிறார்களா? நாம் கூறுவது சரிதான் என்று நீங்கள் தலையாட்டுவது தெரிகிறது. ஆனால் இந்த வீடியோவிற்கு லைக் கொடுத்தீர்களா என்று தெரியவில்லை. சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் நீங்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்தீர்களா என்றும் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தொகுதி பங்கீட்டில் சொற்ப இடத்தையும் வெற்றி வாய்ப்பில்லாத இடங்களையும் பெற்று ஏமாறியது பாஜக மட்டும்தானா என்றால் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இதே நிலைதான் உள்ளது. தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்ற பெரும்பாலான கட்சிகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட்சிகள் திருப்திகரமானதாக இல்லை என்று கூறுவதாக தெரிகிறது. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் மிகவும் அப்செட்டில் உள்ளார். ஜி.கே. வாசன் 12 தொகுதிகளை எதிர்பார்த்தார். இதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை. உடனே அமித்ஷாவிடம் முறையிட்டார் ஜி.கே. வாசன். பின்னர் அமித்ஷா 5 தொகுதிகளை சிபாரிசு செய்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி கடைசியில் 2 தொகுதிகளை தான் தர முடியும் என்றார். அப்போது கிடைத்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட கோரிக்கை வைத்தார் ஜி.கே. வாசன். அதற்கு எடப்பாடி அவர்கள், நீங்கள் பாஜகவில் தான் கூட்டணியில் உள்ளீர்கள், எனவே தாமரை சின்னத்தில் மட்டும்தான் நீங்கள் போட்டியிட முடியும் என்று தட்டி கழித்து விட்டார் எடப்பாடி. இது ஜி.கே. வாசன் அவர்களுக்கு மட்டுமா நடந்தது? புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இப்படித்தான். கேட்டது 12 தொகுதிகள், கிடைத்தது 2 தொகுதிகள் மட்டும்தான், அதுவும் தோற்கக்கூடிய தொகுதிகள் என்று கூறி டாக்டர் கிருஷ்ணசாமி அதிருப்தியில் உள்ளார் என்று தெரிகிறது. கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க கூடாது என்ற எண்ணம் எடப்பாடிக்கு உள்ளது என்பதையே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகிறது. அதிமுக மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எடப்பாடிக்கு உள்ளது என்று அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூறி வருகின்றன. எதற்காக இப்படிப்பட்ட எண்ணம் எடப்பாடிக்கு என்றால், அதிமுக ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட கூட்டணி ஆட்சிதான், அதுவும் என்டிஏ ஆட்சிதான் என்று தொடர்ந்து பாஜக மேலிடம் கூறி வருகிறது. ஆட்சியில் அமர்ந்தாலும், அதாவது முதல்வராக அமர்ந்தாலும் நம்மை நிம்மதியாக விடமாட்டார்கள் என்பதை கணித்த எடப்பாடி அதிமுகவின் பெரும்பான்மையை நிரூபித்து விட்டால் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று கணக்கு போட்ட எடப்பாடி தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை அமித்ஷாவை சந்திக்கும் போதும் சரி, பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும்
போதும் சரி மழுப்பலாக இருந்து கொண்டு சிரித்த முகத்துடன் தன்னை காட்டிக்கொண்டு இருந்த எடப்பாடி இப்போது தன்னுடைய நிஜமான முகத்தை காட்டிவிட்டார். இப்போது முழுவதும் சந்திரமுகியாக மாறிவிட்டார் எடப்பாடி. என்ன நண்பர்களே, எடப்பாடியை சந்திரமுகி என்பதால் சிரிக்கிறீர்களா? அப்படியே இந்த வீடியோவிற்கு லைக் கொடுத்து விட்டு சிரித்துக் கொண்டே வீடியோவை தொடரலாமே. இந்த தொகுதி பங்கீட்டில் வேடிக்கை என்னவென்றால், கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் உள்ள தொகுதிகளையே ஒதுக்கியுள்ளார் எடப்பாடி. இப்படி 14 அமைச்சர்கள் உள்ள தொகுதிகளை பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துள்ளார் எடப்பாடி. எடப்பாடி பிரச்சாரத்தில் எல்லாம் கூறி வருவது என்னவோ திமுக மற்றும் அதிமுகவுக்கு தான் மோதல் எனும் பேச்சை முன்வைத்து வருகிறார் எடப்பாடி. அப்படி என்றால் ஏன் இப்படி திமுக அமைச்சர்கள் உள்ள இடங்களில் எல்லாம் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை ஒதுக்கியுள்ளார்? திமுகவை எதிர்த்து தன்னுடைய வேட்பாளர்களை அல்லவா நிற்க வைக்க வேண்டும். ஏன் கூட்டணி கட்சிகளின் தலையில் கொண்டு போய் சேர்க்கிறார் எடப்பாடி என்று மற்றவர்கள் பேசினாலும் பரவாயில்லை. இதனை பார்த்து அதிமுகவை சேர்ந்த பலரும் சிரிக்கின்றார்கள். ஏன் திமுகவை சார்ந்தவர்களும் கேட்பது என்னவென்றால், எங்களுடன் மோத அதிமுக வேட்பாளர்களை நிற்க வைக்காமல் கூட்டணி கட்சிகளையே அதிகமாக நிற்க வைத்திருக்கிறார் எடப்பாடி என்று திமுகவை சார்ந்தவர்களே கூறி வருகின்றனர். இப்படி செய்வது எங்களுக்குத்தானே நல்லது, நாங்கள் தானே திரும்ப ஆட்சியை பிடிப்போம் என்று திமுகவை சார்ந்தவர்களே கூறி வருகின்றனர். ஏற்கனவே அந்த தொகுதிகளில் எல்லாம் திமுகவின் அமைச்சர்கள் பலம் பொருந்தியவர்களாக உள்ளார்கள். இது திமுகவை ஜெயிக்க வைக்கத்தானே செய்யும் வேலை என்று சாதாரண மக்களே கூறி வருகின்றனர். திமுகவை ஒழிப்பதாக கூறி இப்படி திமுகவிற்கு சாதகமாக செய்வதெல்லாம் என்ன செயல் என்று பலரும் கூறி வருகின்றனர். இதில் பாஜக மிகவும் பலம் பொருந்திய தொகுதிகளான கோவை, மதுரை, சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் தலா ஒரு தொகுதியை தான் ஒதுக்கியுள்ளார் எடப்பாடி. இந்த இடங்கள் எல்லாம் பாஜகவின் மிக முக்கிய இடங்கள். இங்கே எல்லாம் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பது பாஜகவின் கருத்தாக நிலவி வந்தது. ஆனால் இங்கே எல்லாம் ஒரு தொகுதி கொடுத்தால் எப்படி? இதனால் தான் அண்ணாமலைக்கும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கோவையில் பாஜகவிற்கு 3 தொகுதி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி கோவை எங்கள் கோட்டை என்று கூறி வருகிறார். அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலின் போது செய்த பரப்புரைகள் மற்றும் யாத்திரை மூலம் கோவை போன்ற இடங்களில் எல்லாம் பாஜகவை பலம் பொருந்தியதாக மாற்றி வைத்திருந்தார். இப்படி பாஜக செல்வாக்காக கருதப்படும் இந்த 3 தொகுதிகளிலும் ஒரே ஒரு தொகுதி கொடுத்தால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அண்ணாமலையின் எண்ணமாக உள்ளது. ஒதுக்கிய அனைத்து தொகுதிகளும் ஏற்புடையதாக இல்லை என்னும் போது எப்படி சட்டமன்றத்திற்கு பாஜக செல்ல முடியும்? அண்ணாமலை நினைப்பது என்னவென்றால், பெற்ற தொகுதிகளும் குறைவு, தொகுதிகள் ஒதுக்கியதிலும் எடப்பாடி புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கிறார். இதற்கு அடிபணிந்து நயினார் மற்றும் பாஜகவின் மேலிடத்தின் சில முக்கிய தலைவர்களுமே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அதனால் இனிமேல் நான் கட்சிக்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தால் பாஜகவின் ஆதரவாளர்கள் மற்றும் மக்கள் வெறுப்படைவார்கள். இனி இந்த தேர்தலில் பாஜக தேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பாஜகவின் மேலிடத்திலேயே முன்வைத்துள்ளார் அண்ணாமலை என்றும், எனவே தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை என்பதை விளக்கியுள்ளார் அண்ணாமலை என்றும் ஊடகங்களின் மூலம் செய்தியாக வருகிறது. ஆனால் அண்ணாமலை தன் வாயினால் தான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று எங்கும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையின் எண்ணம் என்னவென்றால், பாஜக கேட்க வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெறவில்லை, அப்படியே பெற்றுக்கொண்ட தொகுதிகள் எல்லாம் தோற்கும் தொகுதிகள் என்பதுதான். எடப்பாடி கூறுவது என்னவென்றால், சென்னை போன்ற முக்கிய தொகுதிகள் எல்லாம் அதிமுகவின் கோட்டை என்பதால் அவற்றை எல்லாம் கொடுக்க முடியவில்லை என்கிறார். இந்த தொகுதி பங்கீட்டின் மூலம் எடப்பாடி தான் பெரும்பான்மையான தொகுதிகளை வென்று விடுவோம் என்று நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி ஒன்று சிந்திக்க வேண்டும். இன்னும் தேர்தல் முடியவில்லை, தேர்தல் முடியட்டும், அவரே கட்சியில் அமரட்டும். ஒருவேளை அப்படி முதல்வராக எடப்பாடி வந்தால் பிறகுதான் எடப்பாடிக்கு பாஜகவின் மேலிடத்தில் இருந்து எப்படிப்பட்ட அழுத்தமெல்லாம் வரப்போகிறது என்று தெரியும். அப்போது எதிர்க்கட்சியாக திமுக என்ன ஆட்டமெல்லாம் காண்பிக்க போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். ஏற்கனவே எடப்பாடியை பாஜகவின் அடிமை என்று கூறி வருகிறது திமுக. ஒருவேளை எடப்பாடி ஜெயித்து விட்டால் ஒரு பக்கம் திமுகவின் இடி, மறுபக்கம் பாஜக மேலிடத்தின் இடி. அப்படி மாட்டி தவிப்பார் எடப்பாடி என்று பாஜக மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் கூறி வருகின்றனர். இவர்கள் ஆதங்கம் என்னவென்றால், இதைத்தானே மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது கூறி வந்தார். எடப்பாடியை நம்பக்கூடாது, எடப்பாடி நடிப்பார்.
அவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஓர் வேடமிடுவார் என்பதெல்லாம் அன்றே அண்ணாமலை படித்து படித்து கூறினார் என்று பாஜகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரை கூறி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் முக்கியமான கேள்வியாக முன்வைப்பது என்னவென்றால், திமுகவின் கோட்டையாக கருதப்படும் அல்லது திமுகவை அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படும் இடங்களிலெல்லாம் அதிமுக தாங்கள் நேருக்கு நேர் எதிர்க்க முடியாமல் ஏன் இப்படி பல தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார் எடப்பாடி என்று சாதாரண மக்களே பேசி வருகின்றனர். இந்த வேளையில் தற்போது கிடைத்துள்ள செய்தி என்னவென்றால், அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு சரியான முறையில் தொகுதிகளை ஒதுக்காத நிலையில் இப்போது பாஜக மேலிடம் எடப்பாடிக்கு ஓர் உத்தரவை போட்டுள்ளதாக தற்போது ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது பாஜக மேலிடம் 5 தொகுதிகளை மாற்றி கேட்டுள்ளதாக தெரிகிறது. அதில் சமீபத்தில் கிணத்துக்கடவு தொகுதி பாஜகவினர் தங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். அதன் விளைவாகவோ என்னவோ தெரியவில்லை. முதலாவதாக கிணத்துக்கடவு தொகுதியை வசந்தராஜனுக்கும், KT ராகவனுக்கு செங்கல்பட்டும், மா வெங்கடேசனுக்கு எழும்பூர் தொகுதியும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்காக ஒரு தொகுதி என்று மட்டும் கூறி பின்னர் மேலும் ஒரு தொகுதி என 5 தொகுதிகளை பாஜக மேலிடம் மாற்றி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதில் அண்ணாமலைக்கு ஒரு தொகுதி என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் எந்த தொகுதி என்று குறிப்பிடவில்லை. ஒருவேளை அண்ணாமலையின் முக்கியத்துவத்தை அறிந்து அண்ணாமலைக்கு அவரின் சாய்ஸாகவே பாஜக மேலிடம் விட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அண்ணாமலை அவர்களின் 2-3 தினங்களுக்கு முன் செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்திருப்போம். அதில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை கூறியது, நான் யாரிடமும் சீட்டு கேட்கவில்லை, மேலிடம் என்ன கூறுகிறதோ அதன்படி பிறகு யோசிக்கலாம் என்று அண்ணாமலை அப்போது கூறியிருந்தார். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தான் வாயினால் எங்கும் கூறவில்லை. எல்லாமே ஊடகங்கள் செய்திகளாக கூறுவதுதான். ஒருவேளை இப்போது பாஜக மேலிடம் மூலமாக அண்ணாமலைக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் இப்போது வேண்டுமானால் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து தான் தேர்தலில் போட்டியிட போகிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். எப்படியோ ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணாமலை ஜெயித்து சட்டமன்றத்திற்கு சென்றால் அது போதும். பிறகு தமிழ்நாட்டிற்கு பெருமளவு நன்மை பயக்கும்.